கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் 173 படத்தோட ஷூட்டிங் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும்ன்ற மாதிரி எல்லாருமே பயங்கரமாக எதிர்பார்த்துருக்காங்க. ஸோ அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ தலைவர் 173 படத்தோட ஷூட்டிங் வந்து நெக்ஸ்ட் மந்த் கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகிரும் அப்படின்ற மாதிரி அப்டேட் கிடச்சிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பர் ஸ்டார் வந்து நம்ம தலைவர் 173 படத்தோட ஷூட்டிங் சீக்கிரம் முடியணும் அப்படின்ற மாதிரி தான் அவரு வந்து எக்ஸ்பெக்டேஷன் இருக்காரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டாரை பொறுத்தளவுக்கு இப்போ எடுக்கக்கூடிய இந்த 173 படம் அப்படின்றது அவரோட கரியர்லேயே ஒரு மிகப்பெரிய படமாக வந்து அமைய போகுது அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் சார் ப்ரொடக்ஷனில் சூப்பர் ஸ்டார் நடிக்கிறார். அதை பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டான பாயிண்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ கிடச்சிருக்க தகவல் வரைக்குமே வந்து இப்போ வரக்கூடிய தலைவர் 173 படத்துக்கு கமல்ஹாசன் சார் ஒன் ஆஃப் த பார்ட்னர் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதேமாதிரி ரஜினி சார் ஒன் ஆஃப் த பார்ட்னர் அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. ஸோ இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா சைலண்ட் பார்ட்னராக சூப்பர் ஸ்டார் இருக்காரு. சூப்பர் ஸ்டாருக்கும் சம்பளம் கிடையாது, சைலண்ட் பார்ட்னர் சூப்பர் ஸ்டார் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இது வரைக்குமே வந்து கமல்ஹாசன் சார் தான் அந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்றாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாலும் இப்போ வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்க தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டாரும் ஒன் ஆஃப் த ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காரு நம்ம கமல்ஹாசன் சார்கிட்ட இந்த படத்தை எடுக்கிறதுக்காக. ஸோ அதே மாதிரி இந்த படத்தோட ப்ராஃபிட் ரெவன்யூ ஷேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 பேருமே பங்கு போட்டு எடுத்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆளுக்கு 50% ஷேராக வந்து இந்த படத்தோடைய அந்த லாபத்தை வந்து எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் தான் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு பக்காவான சைலண்ட் பார்ட்னர் வந்து சூப்பர் ஸ்டார் இருக்காரு அப்படின்றத உண்மையான விஷயம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் லாஸ்ட்டாக தயாரிச்ச பாபா படம் அந்த படத்துக்கு அப்புறமா அவர் பார்த்தீங்கன்னா எந்த படத்தையும் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறது கிடையாது. தலைவர் அவர்களோட படம் அப்படின்றது ஒன்று வரப்போது அதில் கமல்ஹாசன் சார் ஒன் ஆஃப் த பார்ட்னர் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். சினிமா ரிலேட்டடான இன்ட்ரெஸ்டிங் தகவல் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.